இருக்கோம். இப்போ நம்மகிட்ட எல்லாமே ஒரு 5 மல்டி பிரீட் பண்றதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புல்டாங்க இவங்களை வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. நான் காஸ்ட்லியா தாங்க வாங்கினேன் மதுரை உண்மைதான். பட் ஆனால் நான் நம்ம கிட்ட பிரீட் ஆகிதால நான் ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுக்க போறேன். பட் ஆனால் நம்ம பிரீடிங் பிளட் லைன்ல பார்த்து வாங்குறீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. பிளட் லைன் ஜென்ரேஷன்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வருவாங்க சேர்ந்து. நம்ம நிறைய பேர் கேட்கலாம் பிரிண்டில் வந்திருக்கேன்ட்டு. இவங்க ஜென்ரேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ்ல எப்பவுமே பிரிண்டில் காமனா வரும். ஆக்டிவா இருக்கணும், பிளேஃபுல்லா இருக்கணும், எப்பவுமே ஆக்டிவா பாருங்க. ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்கா பாருங்க, செம்ம துதுன்னு இருப்பா. அதே மாதிரி நான் எதுவுமே வால் கட் பண்ணல. பிளட் லைன் தான் நேச்சரே வந்தது தான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் தான் வந்திருக்கோம். யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ். அவர் பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 4 to 5 வெரைட்டிஸ் வந்து ஓன் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த ப்ரீட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் புல்டாக் பார்க்க போகிறோம். அதே மாதிரி GSD பப்பீஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் தர போகிறாரு. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். If you guys are not subscribed and you're watching this video, bell icon irko adu ting 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 subscribe. நேம் லொகேஷன் என் பேர் லோகேஷ். நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூருங்க. நம்ம கிட்டத்தட்ட 10 இயர்ஸா ஃப்ரெஞ்ச் புல்டாக் ப்ளஸ் சிசு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீடிங் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட எல்லாமே ஒரு 5 மல்டி பிரீட் பண்றதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் புல்டாக் இவங்களை வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் லிட்டர். ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் லிட்டர் பண்ணியிருக்கா. 2 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் லிட்டர் பண்ணியிருக்கா. நம்ம கிட்ட மொத்தம் இப்போ வந்து 6 பப்பீஸ் இருக்கு ஃப்ரெஞ்ச் புல்டாக்ல. அந்த பப்பீஸ் அப்படியே ஒவ்வொண்ணா காமிங்க பாருங்க. இது என்ன பிரதர், Black கலருங்க? இது வந்து உங்களுக்கு Black வருங்க. இது வந்து Black தான். Black-னா லைட்டா பிரிண்டில் ஷேட் வரும் ஃபியூச்சர்ல. ஆமா வரும். அது மேல ஃபீமேல் கையில வச்சிருக்கீங்க? இவ வந்து மேலுங்க. சாரி ஃபீமேல். ஓகே, அவன் கையில வச்சிருக்கீங்க? அது மேல். இவன் ஒருத்தன் தான் மேல். சரிங்களா? இதுல இவன் ஒருத்தன் தான் மேல், அதுல இவன் ஒருத்தன் மேல். Black and whiteல மேல். Black and white சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமா, ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வராங்க. எனக்கு அம்மா மாதிரியே வந்திருக்காங்க. ஏன்னா ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிளட் லைன் ஜென்ரேஷன்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வருவாங்க சேர்ந்து. நம்ம நிறைய பேர் கேட்கலாம் பிரிண்டில் வந்திருக்கேன்ட்டு. இவங்க ஜென்ரேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ்ல எப்பவுமே பிரிண்டில் காமனா வரும். என்ன பிரீட் பண்ணாலும், காம்பினேஷன்ல பிரீட் பண்ணாலும் பிரிண்டில் Black பிரிண்டில் வந்துடும் எப்பவுமே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிண்டிலே வந்து கொஞ்சம் செம்ம காம்பாக்டா இருக்கும் அவங்க டாக். இப்போ கரெக்டா 34 டேஸ் ஆகுது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மேட் பண்ண மேல் அந்த மாதிரிங்க. இப்போ எல்லாமே இவனே செம்ம காம்பாக்ட் தான். உங்களுக்கு இப்போ வர டைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காம்பாக்டான மேல் தான் வருது. மைக்ரோ புள்ளி அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. மைக்ரோ ஃப்ரெஞ்ச் ஃபாரின்ல ஃபேமஸா இருக்கு. பட் ஆனா இப்போ சென்னையில அந்த அளவுக்கு நம்ம மேலுக்கு இல்ல. பட் ஆனா சைஸ் சின்னதா வரும். ஃப்ரெஞ்ச் புல்டாக பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பிளேஃபுல், சுட்டித்தனமா இருக்கும். உங்களுக்கு ஒரு டாக் வந்து எப்பவுமே சுட்டித்தனமா இருக்கும். இன்டெலிஜென்ட் ஜாஸ்தி. முக்கியமான விஷயம் இன்டெலிஜென்ட் தாங்க. நம்ம ஹியூமன் பேசுறத கரெக்டா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் இப்போ ஃப்ரெஞ்ச் புல்டாக் ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ இருக்கு, சென்னையிலே ஒருத்தர் பண்றாரு, ஃபான் கலர். நிறைய பேர் பார்த்து தெரியும். அது சொல்றத நல்லா அப்சர்வ் பண்ணோம் ஃப்ரெஞ்ச் புல்டாக். அதே மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளேஃபுல்லான டாக் நிறைய பேர் கேட்கறாங்க. ஆக்டிவா இருக்கணும், பிளேஃபுல்லா இருக்கணும், எப்பவுமே ஆக்டிவா பாருங்க. ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்கா பாருங்க, செம்ம துதுன்னு இருப்பா. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே கிடையாதுங்க, 0 மெயின்டெனன்ஸ். ஃபீடிங் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஃபீடிங் 100% கம்மி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 7 மந்த்ஸ் வரைக்கும் தான் ஹோம் மேட் ஃபுட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த பிரீடு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோம் மேட் கொடுக்கூடாது அப்படின்னுவாங்க. அப்படி கிடையாது. இவங்க தோசை, இட்லி அது எல்லாம் கொடுத்து இது எல்லாமே சாப்பிடும். ஒண்ணுமே ஆகாது ஃப்ரெஞ்ச் புல்டாக். நீங்க ஃப்ரெஞ்ச் புல்டாக் வளர்க்கும் யாரை வேணா கேட்டு பாருங்க. ஆனா ஸ்பைசியா கொடுக்கூடாது, ஸ்பைசஸ் கொடுக்கூடாது. நம்ம சிக்கன் கிரேவி மாதிரிலாம் கொடுத்துடக்கூடாது. நான் பிளெயின் ஐட்டம் சொல்றேன், சப்பாத்தி கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம் 100%. ஆமா, எல்லாமே சாப்பிடுவாங்க. பிரதர் ஃப்ரெஞ்ச் புல்டாக் பொறுத்த வரைக்கும் நானே பாத்தீங்கன்னா ஃபாரின்ல பார்த்து இன்ஸ்பைர் வாங்கினது தாங்க. ஹாலிவுட் படத்துல நிறைய படம் வரும் ஹாலிவுட் படத்துல. ஏன் நம்ம அவதார் படத்துல கூட வரும் பிரிட்டிஷ் புல்டாக், அது ஃப்ரெஞ்ச் புல்டாக வரும் ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதை பார்த்து வாங்கினா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸ் இந்த பிரீடு. செலிபிரிட்டில மேக்சிமம் வச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஓனா பிரீட் ஆகிதான். நான் காஸ்ட்லியா தாங்க வாங்கினேன் மதுரை உண்மைதான். பட் ஆனா நான் நம்ம கிட்ட பிரீட் ஆகிதான் நான் ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுக்க போறேன். அதுவும் நம்ம சேனலுக்காண்டி ரொம்ப கம்மி பிரைஸ், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிரைஸ் கொடுக்க போறோம். பேப்பரும் இதுக்கு இருக்கு. பேப்பர் வேணும்னா நான் இன்னும் வெரிஃபை பண்ணல. இன்னொரு 1 வீக்ல வெரிஃபிகேஷன் முடிச்சேன் அப்படின்னா பேப்பர் வெரிஃபிகேஷன் பேப்பர் பண்ணி கொடுத்துடலாம். சர்டிபிகேட்டோட கொடுக்கறதுனா கூட கொடுத்துடலாங்க. ஓகேவா? 100% கேட்கறவங்க சர்டிபிகேட், வித்தவுட் சர்டிபிகேட் தான்.
ரொம்ப கியூட்டா இருக்குங்க. பிரெஞ்சு புல்டாக் கியூட்டா இருக்குங்க. இங்க பப்பி பார்த்தாலே தெரியும். மதர் கரெக்டா 2 இயர்ஸ்ங்க. ஃபர்ஸ்ட் லிட்டர் 2 ஈட் ஸ்கிப் பண்ணி 3rd ஈட்ல மேட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் லிட்டர் நீங்க எங்க வேணா போய் செக் பண்ணிக்கலாம். மதருக்கு 4 வயசு 3 வயசு இருக்குமான்னு கிடையவே கிடையாது. டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துக்கலாம். 2 வயசு ஆகுது கரெக்டா. ஃபர்ஸ்ட் லிட்டர் கொஞ்சம் பிரெஞ்சு புல்டாக் ப்ரீடிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம மதர் நம்ம ப்ரீடிங் பிளட் லைன்ல பார்த்து வாங்குறீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. இவன் எல்லாமே நார்மல் டெலிவரி தான். அப்போ இதுக்கு வர பப்பீஸ் எல்லாமே நார்மல் டெலிவரி தான் ஆகும். இப்போ அந்த பிரெஞ்சு புல்டாக்கு வந்து எப்படி இப்போ ட்ரைனிங் மெயின்டெனன்ஸ் அதான் சொன்னேங்க. மெயின்டெனன்ஸ்னா ப்ராப்பர் வாக்கிங் மட்டும் நீங்க கூட்டு போகணும். ஃபிளாட்ல பெஸ்ட் பிட் கத்தவே கத்தாதுங்க. சவுண்டே வராது. ரொம்ப மைல்டா தான் சவுண்ட் வரும். பிரெஞ்சு புல்டாக் ஃபர்ஸ்ட் அனாவசியமா கத்தாது. சுத்தமா கத்தவே கத்தாது. அது கத்துறதே பார்க்க முடியாது. கார்டிங் கிடையாதுங்க. இது ஆக்சுவலா பார்த்தா பியூர் டாய் பிரீடுங்க. அது பியூர் டாய் பிரீடு. நம்ம எப்படின்னா ஒரு ரகடான பிரீடா டாய் பிரீடா மாத்தி கொலாபரேஷன் பண்ணி வச்சது தான் பிரெஞ்சு புல்டாக். பிரிட்டிஷ் புல்டாக்ல இருந்து எடுத்து வந்து கொலாபரேஷன் பண்ணி வச்சது தான். இப்போ பப்பீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் தான் நான் கொடுக்க போறேன். நாகல் லெஜெண்ட் சேனல்காண்டி அவருக்கே தெரியும், நான் சொல்லிட்டேன். அதனால வீடியோவே நம்ம பண்றது எல்லாருக்கிட்டையும் இந்த பப்பி மேக்ஸிமம் போய் சேரணும். எல்லாராலையும் வளர்க்க முடியலாம். பிரெஞ்சு புல்டாக் வளர்க்க முடியலாம் இல்ல. முக்கியமா கிளைமேட்டுக்கு தாங்க பயப்படுறாங்க நிறைய பேர். ஏசியில் தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. ஏசி மஸ்ட் தேவை கிடையாது. பட் கொஞ்சம் தேவைன்னா நீங்க வச்சுக்கலாம் ஏசியில. அதனால ஆமா தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம ஹோம் மேக் ஃபுட் மெயின்டைன் பண்ணிக்கனாலே உங்களுக்கு பக்காவா இருக்குங்க பப்பி. முக்கியமா கரெக்டா 34 டேஸ் ஆகுது பப்பீஸ். பப்பி டிபி போட்டிருக்குங்க. பப்பி டிபி மட்டும் போட்டிருக்கு. வேக்சின் ஃபர்ஸ்ட் பூஸ்டர் நான் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் பூஸ்டர் பண்ணியே கொடுத்துருவேன். வர வீக்ல பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்துடும். பேப்பர் வேணும்னா பேப்பரோ கொடுத்துடலாம். பப்பி காமிக்கலாம் ப்ரோ. இவங்க வந்து பிளாக் பிளஸ் ஆனா பிரிண்டில் லைட்டா கலந்து வருவாங்க. ஃபீமேல். இது செம்ம காம்பேக்ட் சைஸுங்க. எனக்கே இது நான் நிப்பாட்டலாமான்னு ஒரு டவுட். ஏன்னா செம்ம காம்பேக்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஃபீமேல். இவ ஃபீமேல். செம்ம சுத்தி இவ ஃபீமேல். ஆக்சுவலா இவ தான் ஃபர்ஸ்ட் பிறந்தது. அது அடுத்து பாத்தீங்கன்னா இது பைலட் மார்க்கிங் சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல டபுள் சைட்ல பாத்தீங்கன்னா பிளாக் வரும். ஓகேங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒயிட்ல பாத்தீங்கன்னா அந்த கண்ணன மட்டும் ஆமா 2 பக்கத்துல வரும். அது மேல ஃபீமேல் கையில வச்சிருக்கு. இவ மேல். அந்த காது நிக்குது. காது வந்து அதாங்க பிளட் லைன்ல கரெக்டா நம்ம ப்ரீட் பண்றோம் அப்படின்னா பிளட் லைன் பின்னாடி நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த டேஸ் வரும். ஆட்டோமேட்டிக்கா நிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இது பாருங்க இவங்களாம் பாருங்க நேத்து நிக்கல இன்னைக்கு நின்னுச்சு. அதே மாதிரி இது பாருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது பிளாக்ல பிரிண்டில் வித் அதே மாதிரி ஃபேஸ் மார்க்கிங் வரும். கால்ல வந்து ஒயிட் வரும். இது நீங்க வளர வளர பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டில் வந்துடும். பஞ்ச் தாங்க. ஃபேஸ் பஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்க. காம்பாக்டா. அதே மாதிரி நான் எதுவுமே வால் கட் பண்ணல. பிளட் லைன்னா நேச்சரே வந்தது தான். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. குட்டியில இந்த ப்ரூஃப் முதற்கொண்டு இருக்கு. நேச்சரா வந்தது தான். வால் எதுவுமே கட் பண்ணல. அது எவ்வளவு ஷார்ட்டா வந்திருக்கு பாருங்க. வால் நேச்சராக வந்தது தான். அது எதுவுமே பண்ணல. அதுதான் பிளட் லைன். பிளட் லைன் பார்த்து ப்ரீட் பண்ணா அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு இன்னும் காது கிராப்ட் ஆகல, ஒன்றும் தூக்கல. ஆனா இப்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தூக்கிடுவாங்க. ஃபீமேல். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பைலட் மார்க்கிங். ஆனா இது பிளாக் வராது. ஒரு விதமான ப்ளூ ஷேட்ல வந்துடும். இவங்க வந்து ஃபீமேல். இது வந்து பிரிண்டிலுங்க. பிளாக்ல பிரிண்டில் தான். இப்பயே பிரிண்டில் வந்துருச்சு. கலரு பிரிண்டில் கலர் தான். மேல் பப்பி. டோட்டலா எத்தனை மேல் ஃபீமேல் இருக்கு? 2 மேல் 4 ஃபீமேல் பப்பி. கரெக்ட்டா? ஆமா 2 மேல் 4 ஃபீமேல் பப்பி. பிரதர் இப்போ வந்து பிரைஸ் டீடைல்ஸ்க்கு போலாம் பிரதர். ப்ரோ பிரைஸ் கோட் பண்ண போறீங்க எல்லாம் சொல்லுங்க. நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புல்டாக்கு வித் சர்டிபிகேட்டோட எடுக்கிற மாதிரி தான் 20,000ங்க. ஓகேவா? வித் சர்டிபிகேட்டோட எடுக்கிற மாதிரி 20,000 வரும். வித்தவுட் சர்டிபிகேட்னா 2,000 கம்மி ஆகுங்க. நான் சர்டிபிகேட் ப்ராசஸ்லாம் எனக்கு இருக்கு. அதனால ரொம்பலாம் கம்மி பண்ணல. 2,000 கம்மி பண்றேன். குவாலிட்டி பக்காவா இருக்கும். பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுக்குறோம் நம்ம. நீங்க வெளியே எங்க வேணா விசாரிச்சாலும் உங்களுக்கு தெரியும். பிரெஞ்சு புல்டாக் ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஓகே அப்ப 18 அதாங்க. ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் எது வித்தியாசம் இல்லைங்க. பிரெஞ்சு புல்டாக் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் காமனா ப்ரீட் பண்ணது தான். நான் இதுவே ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? 20,000 வித் சர்டிபிகேட்டோட. வித்தவுட் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 18. ஃப்ரெண்ட்ஸ் பப்பியை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த பிரைஸுக்கு கண்டிப்பா யாருமே தரமாட்டாங்க. நம்ம ரொம்ப குவாலிட்டியான பப்பியை ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குற வித் சர்டிபிகேட்டோட. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8667213100. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. கண்டிப்பா ஃபிளாட்ல வரவங்களுக்கு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த பப்பி பெஸ்டான பிரீடு. ஓகேங்களா? நல்ல குவாலிட்டியான பிரீடு பக்காவா இருக்கும். வித் சர்டிபிகேட்டோட கொடுக்குறோம். சர்டிபிகேட் அதே மாதிரி வேக்சின் சர்டிபிகேட் வேக்சின் கார்டோட கொடுக்குறோம் ப்ரோ. ஓகேவா?
ஒரு பப்பி எல்லாம் நீங்க நம்ம கிட்ட வாங்குற பப்பியை நீங்க டாக்டர் கொண்டு போய் வெட் செக்அப் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ஜெனடிக் இஷ்யூ இருக்கா என்ன செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஓனா ப்ரீட் பண்றதுங்க, அதனால அதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மதுரை வந்தா மதுரை காட்டுவேன், எல்லாமே ஓப்பனா காட்டி தான் கொடுக்க போறாரு. தேங்க்யூ.